ராமசாமி மையப்பன் ரொம்ப முக்கியமான சில கேள்விகளை சரவணன் எழுப்புறார். ஒன்று, இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு போகிறதுக்கான வாக்கெடுப்புக்கே பிரதமர் நரேந்திர மோடி வரல, சில பாஜகவினுடைய எம்பிக்கள் வரல, அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் இதை கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்ற ஒன்று. ரெண்டாவது, அதிபர் தேர்தலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வகையை தான் இதில் உருவாக்குறீங்கன்றார்ல. ரெண்டு முக்கியமான வேலிட் பாயிண்ட் தானே. எம்பிக்கள் வாக்களிக்கவே வராத பொழுது ஏன் இதை கொண்டுட்டு வந்தீங்க, ஏன் டேபிள் பண்ணீங்கன்ற கேள்வி. பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். பல கேள்விகளுக்கும் சில தவறான ஃபேக்ட்ஸுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கு. நீங்க கேட்ட கேள்வியில இருந்து வர முதல்ல இது அதிபர் தேர்தல் மாதிரி நடக்கும் அப்படின்னாங்க. அதுவே தவறு. கான்ஸ்டிடியூஷனாவோ இல்ல நம்ம அமெண்ட்மெண்ட்லயோ அதிபர் தேர்தல் கிடையாது. அதிபர் தேர்தல் அப்படின்றது நண்பர் சரவணன் அவர்கள் சொன்னதே அமெரிக்கால அதிபர் தேர்தல். என்ன வித்தியாசம் அப்படின்னா, தலைமை பொறுப்பை வகிப்பவர் அப்படின்னு. இங்க பிரதமரை எப்படி இருந்தாலும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் தீர்மானிக்க போறாங்க. அதனால அதிபர் கிடையாது ஒன்று. இன்னொன்னு, அங்க இருக்க அதிபர் அப்படின்றவருக்கு அவருக்கு மேல் வேற யாருக்கும் பவர் கிடையாது. நம்ம கான்ஸ்டிடியூஷனோட டிசைனே அப்படி கிடையாது. எல்லாருக்கும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு, கோர்ட் சிஸ்டம் இருக்கு. இங்க இல்லாம பிரைம் மினிஸ்டருக்கு மேல கேபினட் அப்ரூவல் இருக்கு, அது இல்லாம பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம பிரசிடென்டோட அப்ரூவல் தேவை இருக்கிறது. அதனால மேல ஒரு சிஸ்டம் இருக்கு. இது என்னன்னா ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் வந்து தவறு செய்த போது அவரையே அவருக்கு பாடம் பலந்து கொடுத்துட்டாரு. இப்ப ஒண்ணும் இல்ல, பைடன் அவர்கள் வந்து அவரோட புதல்வர் ஹண்டர் பைடனுக்கு அவரே வந்து பாடம்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டாரு. நம்மளோட பார்லிமெண்டரி சிஸ்டம்ல அதற்கான ஸ்பேஸ் கிடையாது. இப்ப கொடுக்கப்பட்ட அமெண்ட்மெண்ட்லயும் பிரைம் மினிஸ்டரோ இல்ல பிரைம் மினிஸ்டர் சார்ந்தவர்களோ இல்ல அரசாட்சியில் இருப்பவர்களோ அந்த மாதிரி பாடம்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதிபர் சட்டங்கள் கொண்டு வரப்படல. அதனால முதல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கான்ஸ்டிடியூஷனலா தவிர சட்டப்பிரிவு 83 நீங்க திருத்துறது அப்படின்றதும் சட்டப்பிரிவு 85 திருத்துறது அப்படின்றதும் நாடாளுமன்றம் கலைக்கிறது தொடர்பாகவும் சட்டமன்றத்தை கலைக்கிறது தொடர்பான விஷயமா தானே இருக்குது. இதுவே ஒரு வகையில அதிபர் தேர்தல் முறை, அதிபர் நடைமுறை அப்படின்ற ஒரு விவாதம் தானே முன்வைக்கப்படுது. இல்ல, அதுதான் சொன்னேன். ஃபேக்சுவலா தப்பு, சட்டப்பூர்வமாவும் தவறு அப்படின்னு. சட்ட புத்தகங்களை திருப்பி கான்ஸ்டிடியூஷனையும் பார்லிமெண்டரி ஹவுஸ் ரூல்ஸையும் பிரிச்சு பாருங்க அப்படின்றது அதுக்குதான் சொன்னேன். ஏன்னா பிரசிடென்டோட பவர்ஸ் அப்படின்னா அல்டிமேட் பவர்ஸ் இருக்கு, அங்க பிரைம் மினிஸ்டருக்கு அந்த அல்டிமேட் பவர்ஸ் கிடையாது. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான பவர்ஸ் பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. இது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்காங்க, இது அதிபருக்கான பவர்ஸ் கிடையாது. அதுதான் சந்தேகமா இருக்கு. முடிச்சிடுறேன் சார். அது அந்த இடம் தான் சந்தேகமா இருக்குது. சட்டத்தை தப்பா சொல்லாதீங்க. உங்களோட கன்சல்டன்ட் வந்து சட்டம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. நீங்க இல்ல, அதுதான் கேக்குறேன். என்ன திருத்தம் கொண்டு வர போறீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா சென்டென்ஸ் முடிக்க விடுங்க. அப்போ சார், அதிபர் தேர்தல் அப்படின்னு சொன்னீங்க. அதிபர் தேர்தல்னா ஏகோபித்த பவர் அவருக்கு இருக்கு. வேற யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இருக்கு. அவர் எந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வேணா கொண்டு வரலாம், யாருக்கு வேணா பாடம் கொடுக்கலாம்னு இருக்கு. இங்க யாருக்கும் அந்த மாதிரி பவர் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சிஸ்டம்ல கிடையாது. ப்ரப்போஸ் பண்ண அமெண்ட்மெண்ட்ஸும் அந்த அமெண்ட்மெண்ட் கிடையாது. நீங்க அதிபர் தேர்தல்னு சொல்றதுக்கு சட்டப்பூர்வமாக ஒரு விஷயம், ஃபேக்சுவலா ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னன்னா பிரைம் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி மாஸ் பவர்ஸ் கொடுத்துட்டாங்க, அவர் யாருக்கு வேணா பாடம் கொடுக்க முடியும், அவர் என்ன சட்டத்தை வேணா மாத்த முடியும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் மத்த கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு இருக்க பவர்ஸ் இல்ல, டைரக்டா எலெக்ட் ஆகுறது லீடருக்கு இருக்க பவர்ஸ் ஏதாவது இங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அதனால அதிபருக்கு நம்ம என்னைக்குமே நம்ம தேர்தலை கம்பேரே பண்ண முடியாது. அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல பல தேர்தல்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்னைக்குமே நம்ம சீஃப் மினிஸ்டரையோ பிரைம் மினிஸ்டரையோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோகிராட்டிக் பவர்ஸோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் செட்டப் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அந்த அமெண்ட்மெண்ட்டை யாரும் கேட்கவே இல்லை. என்ன நோக்கத்துக்காக? இல்ல ராமசாமி மையப்பன், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்லும் பொழுது முதல் காரணமா ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரதுக்கான அவசியம் நீங்க சொன்னது நேர விரயம், பண விரயம், இதை தடுக்கணும்னு தானே? நான் அத பத்தி சொல்லவே இல்ல, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லல. நான் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்கான நோக்கமா சொல்லப்படுறது பண விரயம், நேர விரயம் கண்டிப்பா தடுக்கப்படும்ன்றீங்க. அப்படியே சட்டங்களுக்குள்ள திருத்தத்தை கொண்டு வராங்க. ஒரு நிமிஷம், என்கிட்ட நீங்க 5 கேள்விகள் வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் வாங்கிட்டு நீங்க அடுத்த 6வது கேள்விக்கு போயிட்டீங்க. நான் 4 கேள்விக்கும் பதில சொல்லிட்டு நான் உங்களோட 6வது கேள்விக்கும் வரேன். அடுத்தது நீங்க கேட்டது, நான் வந்து எலக்ட்ரல் இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஏன் பெட்டர் அப்படின்றதுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்ல. 1982ல இருந்து இந்த நாட்டுல 4 முறை எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, 2 முறை லா கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, 3 முறை தனியாக கமிஷன்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ மொத்தமா 9 கமிஷன். இது இல்லாம இந்த ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட் 10 ரிப்போர்ட் நம்ம கிட்ட. எல்லாருமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்,
சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நல்லதுன்னு 1982 இருந்து 2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை சொல்லல. ஒண்ணும் இல்ல, திமுக இங்க வந்து ஜெயிப்பாங்க, அவங்களோட மேனிபெஸ்டோல நீட் இருக்கும். பாஜக ஜெயிப்பாங்க, அவங்க மேனிபெஸ்டோல ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் அரசியல் கட்சிகள் அவர்களோட ஐடியாலஜி சார்ந்தது, அவர்கள் மக்களுக்கு என்ன தேவைன்னு அவர்களோட சிந்தனை சார்ந்தது. ஆனா இந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது எல்லாமே வெறும் ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. நம்ம இதுக்குன்னு பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க, இதுக்குன்னு சட்டம் தெரிந்தவர்கள் இருக்காங்க, நம்ம ஆட்சி பொறுப்புல இருந்து இருக்காங்க, அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி 10 ரிப்போர்ட் இருக்கு. அப்ப 10 ரிப்போர்ட்டையும் கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. 10 ரிப்போர்ட்டும் இதனால தவறு, 10 ரிப்போர்ட்டும் இதனால ஃபேக்சுவலா எரோனியஸ், 10 ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட எலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸும் தவறு. ஒரே தேர்தல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் எத்தனை பேர்கிட்ட விவாதம் நடத்தினாரு, இல்லை எத்தனை பேருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டது, இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர்கிட்ட இது பற்றியான டிஸ்கஷன் நடந்துச்சு, அதனுடைய அடிப்படையில் தான் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை சுகுணா திவாகர் முன்வைக்கிறார். டெஃபினட்டா என்னன்னா, அவருக்கு 140 கோடி மக்களையும் டைரக்டா போய் கேட்க முடியாது. ஆனா மக்கள் அனைவருக்கும் அவர் அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக என்ன பண்ணாங்கன்னா, ரேடியோல அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லா ஃபார்ம் ஆஃப் மீடியா, சோசியல் மீடியால அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இமெயில் மூலமா கம்யூனிகேட் பண்ண முடியும், லெட்டர் மூலமா கம்யூனிகேட் பண்ண முடியும். அவர்கள் தொகுதியில் இருக்கும் பஞ்சாயத்து தலைவர்கள், லெஜிஸ்லேட்டர்ஸ், எம்பி இவர்கள் மூலமாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இது இல்லாம அந்த மக்களால இப்ப கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னா மற்றவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அசோசியேஷன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க, அரசியல் கட்சிகள் இருந்தாங்க, ஒரு கட்சியில எதிர்கட்சிகளும் கொடுக்கப்பட்டது. மொத்தமா பொதுமக்கள் வந்து டைரக்டா இருக்கிற இன்டராக்ஷன்ல 81% அவர்கள் அக்செப்டன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பொதுமக்கள் மட்டும் விட்டுருவோம், பொதுமக்கள் சார்ந்த அசோசியேஷன் இருக்காங்கல்ல, 17 அசோசியேஷன் டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம கமர்ஷியல் பாடிஸ் 21 அவர்கள் கொடுத்திருக்காங்க. 21 20 பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. முன்னாள் உச்சமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் 8 பேர் அவங்களோட இது கொடுத்திருக்காங்க. 8 பேருமே அவர்கள் வந்து சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இது இல்லாம உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவர்கள் அவங்களோட சம்மதங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது இல்லாம பியூரோக்ராட்ஸ், ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷன் 6 பேர் அவங்களோட ரிப்போர்ட் 5 பேர் அவர்களோட ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. 5 பேர்ல 4 பேர் இதே ஃபார்ம்ல ஓகேன்னு இருக்காங்க, ஒருத்தர் மாடிஃபைட் ஃபார்ம் இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவர்கள் எல்லாம் இல்லாத எக்ஸ்பர்டீஸ் எனக்கும் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இவர்கள்லாம் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பை ஜனாதிபதி அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியோட ஒரே ஒரு சொன்னா நீங்க பேசுங்க, ஒரே ஒரு ராமசாமி நீங்க அந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு அரசியல் கட்சியோட எண்ணம் அப்படின்றது கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப ஒரு அரசியல் கட்சியோட எண்ணம் இது வந்து செலவை குறைச்சிரும், மக்கள் ஜனநாயக பெடரலிசம்க்கு மாற்று கருத்து அப்படின்னு சொன்னாங்கல்ல. பெடரலிசம்னா என்ன, அவர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டியது. அதுதான் நீங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தியரியில பாத்தீங்கன்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸையோ சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸையோ பிரிக்கல. இன்னும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் ஸ்டேட்டோட இல்ல லோக்கல் பாடியோட எலக்ட்ரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். அந்த எலக்ட்ரல் ரோல்ஸ் கன்சாலிடேட் பண்றது தான் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்து பண்ணும். இன்னும் இந்த பவர்ஸை எடுத்திருந்தாதான் ஃபெடரலிசம் போகுதுன்னு சொல்ல முடியும். இவர்களுக்கு அந்த ஃபெடரலிசம் போகுது அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே கிடையாது. ஃபெடரலிசம் போகுது அப்படின்னு சொன்னா ஃபெடரலிசம் படி அப்போ அந்தந்த மாநிலங்கள் அவர்கள் வந்து இண்டிபெண்டா இருக்கணும். அமெரிக்கா மாதிரி, அமெரிக்கால கான்ஸ்டிடியூஷனாவே மாநிலங்கள் வந்து இண்டிபெண்டன்டான சொசைட்டி. அவர்கள் ஃபண்டிங்க்கு வந்து அவங்களோட கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இங்க வந்து வடகிழக்கு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், இமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் பிரித்தது காரணமாக ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இவர்கள் எல்லாம் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கிராண்ட்ஸ் டிபெண்டா இருக்காங்க. அப்படியும் அவர்கள் இண்டிபெண்டா கவர்ன் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும்போது ஃபெடரலிசம் அப்படின்றது ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. அப்ப அந்த ஃபெடரலிசம் வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் அதெல்லாம் விட்டுறேன். அந்த ரிப்போர்ட் நான் ஒரு 10 ரிப்போர்ட் சொன்னேன். 10 ரிப்போர்ட்ல இப்போ பிரதமர் மோடி அவர்கள் காலத்துல ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட்டை நம்ம விட்டுருவோம், ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட். அதற்கு முன்னாடி இருக்கு 9 ரிப்போர்ட் இருக்கு. அந்த 9 ரிப்போர்ட்ல 4 ரிப்போர்ட் வந்து திமுகவின் ஆட்சி காலத்துல வந்திருக்கு. அந்த ஆட்சி காலத்துல வந்த ரிப்போர்ட்ல இருக்கிற நன்றி ராமசாமி அவர்கள் இதுதான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது ஏன் நெகட்டிவ் அப்படின்னு அவங்க சொல்லட்டும். இல்ல இப்போ இதுல வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்கன்றாரு. இருக்கட்டும், அதனால என்ன, இப்போ அவங்க ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இருக்காங்கன்றாங்க. அவங்க சொல்லிட்டா அது வேத வாக்காயிடுமா? அவங்க சொல்லிட்டா அதுதான் சரின்னு ஆயிடுமா? இப்போது கன்சல்டேஷன்னா என்ன? மாநிலங்களுடைய ராட்டிஃபிகேஷன் வேணும். அப்போ எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பி அவங்களுடைய கருத்துக்களை வந்து அதில் இன்கார்பரேட் பண்ணணுமா வேணாமா? இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அதில் அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே சேஸ்திஸ், ஏடிஎம்கே சேஸ்திஸ்ன்னு ஆர்ஆரை பற்றி. ஐயா, எவ்வளோ தெளிவான கருத்துக்களை, எவ்வளவு ஆணித்தரமான கருத்துக்களை, இதற்கு எதிரான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கோம். அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? இத்தனை கட்சிகள் வந்து எதிர்ப்பாக கருத்துக்களை சொல்லியிருக்கு, அத்தனை கருத்துக்களும் பொய்யான கருத்துக்களா?
அத்தனை கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள். அப்போ என்னன்னா இந்த கமிட்டியுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு நோஷன். அதாவது எப்படியாவது இதை கொண்டு வந்து விட சாத்தியம் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் இப்போவும் தெரியும். இந்த இதை வந்து கொண்டு வரும்பொழுது அண்ணன் டிஆர் பாலு முக்கியமான கேள்வியை எழுப்புறாரு. ஐயா, உங்ககிட்ட தான் 240 எம்பிக்களை வச்சுருக்கீங்க, 2/3 மெஜாரிட்டி வேணும் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லையா, எதுக்கு கொண்டு வரீங்கன்னு கேட்குறாரு. போகாத ஊருக்கு எதற்கு வழி தேடி கொண்டிருக்கிறீர்கள்? யாரை ஏமாற்றுகிற வேலை? ராமசாமி மையப்பன், மக்களுக்கு நன்மை அப்படின்ற போது அதுக்கு எவ்வாறு ஒரு சமூகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் ஹை லெவல் கமிட்டி, ஏற்கனவே லா கமிஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, எலெக்ஷன் கமிஷனோட ரிப்போர்ட்ஸ் இருக்கு, இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இருக்கு. அவர்கள் திரும்பி அவர்கள் வந்து எல்லாரோடையுமே கன்சல்டேஷன் வைப்பாங்க. ஏற்கனவே நம்ம மீடியேஷன் பில் இருக்கு, வக்ஃப் ஆக்ட் இருக்கு, இது எல்லாம் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மாநிலங்களாக பொதுமக்களை சந்தித்து அங்க இருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸை சந்தித்து அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப அதே இப்ப இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்றது அவர்களோட ரிப்போர்ட்டையும் தயார் செய்யும், அதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவங்களோட ப்ரப்போஸ் அமெண்ட்மெண்ட் இது தொடர்பா தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள்ட்ட வந்திருக்குதா? இந்த டிஸ்கஷனை தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்து கருத்து கேட்டீங்களா? ஆமா, ஹை லெவல் கமிட்டி அவங்க எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் அமைச்சிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி, ஆல் சீஃப் செக்ரட்டரிஸ், 28 மாநிலங்களுக்கான சீஃப் செக்ரட்டரி. அப்ப ஏன்னா இன்னும் யூனியன் பிரதேசங்களாக இருந்த மற்ற இடங்கள் 9 யூனியன் பிரதேசங்கள், இவர்கள் எல்லாரோட சீஃப் செக்ரட்டரிஸ்க்கும் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கமிட்டி கடிதம் எழுதியிருக்கிறது. இதுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ராமசாமி மையப்பன்? இது யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க, யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? அதான் நீங்க அதே வந்து அவங்களோட ரிப்போர்ட்டுக்கு வாங்க, அவங்களோட அக்செப்டன்ஸ் தெரிவிச்சது அப்படியே பேஜ் நம்பர் அந்த ரிப்போர்ட்டோட பாராகிராஃப் 52ல இருக்கு. அதுல டேபிள். அதுதான் சொல்றேன், இந்த தேர்தலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, கேரள முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்க முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றப்போ அவங்களுடைய வாய்ஸை கன்சிடர் பண்ணலையே, கருத்திலே எடுத்துக்கலையே. இல்லையே, அவங்க வாய்ஸ கன்சிடர் பண்ணலனா இன்னைக்கு நேரம் அதை ஆக்ட் ஆக்கி இதை அமல்படுத்தி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் வந்துருச்சு. அதுதான் கேள்வி கேட்கிறார் சரவணன். இன்னைக்கு மூன்றில் ஒரு பங்கு நீங்க நிரூபிக்கணும் இல்லையா? அதை நிரூபிக்காம ஏன் கொண்டுட்டு வரீங்கன்றார். என்னன்னு தெரியுமா, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இப்ப திரும்பி அவர்களோட பில்ல ப்ரிப்பேர் பண்ணி கன்சல்டேஷனுக்கு அப்புறமா இதர் அவர்கள் வந்து பில்ல ப்ரப்போஸ் பண்ணது சரிதான் இல்ல நெகட்டிவ் அப்படின்னு அவங்க சொல்லலாம், இல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணலாம். அப்ப திரும்பி ரூல் 157 படி அதை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்ப திரும்பி பாராளுமன்றத்துல அதை டிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டிஸ்கஷனை தான் நீங்க டிஸ்கஷனே நடக்காதுன்னு எப்படி முடிவு எடுக்க முடியும்? சட்டப்பூர்வமா டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த டிஸ்கஷனே நடக்காது அப்படின்னு சட்டத்துக்கு முரண்பாகவும் ரூல்ஸுக்கு முரண்பாகவும் மக்கள் கருத்துக்கு முரண்பாகவும் சொன்னா அது தவறாக தெரியவில்லையா? இது எல்லாத்தையுமே விட்டுலாம். நிதி ஆயோக் 2022 வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. அந்த ரிப்போர்ட்ல 3 கண்டிஷன்ஸ். நான் வந்து தேச நலனுக்கு எதிராக, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு எதிராக அப்படின்னு நான் சொல்லல. நான் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு மாநிலங்கள்ல தமிழ்நாடே வந்து ஒரே 5 ஆண்டுகள்ல 2019 இருந்து 24க்கு மொத்தமா 11 மாசம் அவர்களால எலெக்ஷன்னால ஃபங்க்ஷனிங் வந்து குறைபாடு இருந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாடு தெரிவிச்சிருக்கு. அப்போ 60 மாசங்கள் வந்து ஒரு அரசு இருக்கக்கூடும், அதுல 11 மாதங்கள் அப்படின்னா நன்றி ராமசாமி மையப்பன் வந்து குறைஞ்சிடுறாங்க. அப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நன்றி.